10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.3 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்க. அதாவது 3 மாறிகளில் அமைஞ்ச சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x - 2y + z = 2, 2x + 3y - z = 5, x + y + z = 6. தீர்வு 3 சமன்பாடுகளையும் வரிசையாக எழுதிக்கணும். 3x - 2y + z = 2, இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? 2x + 3y - z = 5, இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். x + y + z = 6, இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். இப்போது நம்ம என்ன செய்யணும்னா 2 சமன்பாடை எடுத்து ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு 2 சமன்பாடை எடுத்து, அதாவது 1வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுக்கலாம், இல்லை 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுக்கலாம். எடுத்து அதே மாறியை நீக்கணும். நீக்கிட்டோம்னா 2 மாறிகள் கொண்ட தொகுப்பு கிடைக்கும். அந்த 2 மாறிகள்லேருந்து ஒரு மாறியை நீக்கி கடைசி எல்லா மாறிகளோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 சமன்பாட்டையும் எடுத்துக்குவோம். 1வது சமன்பாட்டை அப்படியே எழுதிடணும். 3x - 2y + z = 2. 2வது சமன்பாட்டையும் அப்படியே எழுதிக்கணும். 2x + 3y - z = 5. இப்போது நீக்கல் முறையில் நீக்கணும்னா ஏதாவது ஒரு மாறியோட குணகம் ஒன்று போல் இருக்கணும். அதே மாதிரி குறியீடுகள் மாறி இருக்கணும். இங்கே பாருங்கள், இஜெட்டோட குணகம் 1 தான், ரெண்டுலேயுமே 1 தான். குறியீடுகள் மாறி இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? இஜெட்டை ப்ளஸ் இஜெட்டையும் மைனஸ் இஜெட்டையும் அடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி போட்டுடலாம். 3x + 2x 5x -2y + 3y. இப்போ ப்ளஸ் 3y தான் பெருசு, அதுலேருந்து 2yயை கழிச்சிட்டு ப்ளஸ் ஒய்ன்னு வரும். சரியா? = 2 + 5 7. இதை சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து வேறு 2 சமன்பாடு. ஃபஸ்ட்டு 1வது சமன்பாடையும் 2வது சமன்பாடையும் எடுத்தோமா? இப்போது 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இஜெட்டையே நீக்கலாம். சரியா? 2வது சமன்பாட்டை அப்படி எழுதிக்கணும். 2x + 3y - z = 5. 3வது சமன்பாட்டையும் அப்படியே எழுதிக்கணும். x + y + z = 6. நீக்கல் முறையில் நீக்கணும்னா என்ன பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு மாறியோட குணகம் ஒன்று போல் இருக்கணும். அதே மாதிரி குறியீடுகள் மாறி இருக்கணும். இங்கே நம்ம இஜெட்டை எடுத்துக்கிறோம். இஜெட்டோட குணகம் ஒன்று போல் இருக்குது, குறியீடுகள் மாறி இருக்குது. அப்போ ப்ளஸ் இஜெட்டும் மைனஸ் இஜெட்டும் அடியாயிரும். மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே கூட்டி போட்டுடணும். 2x + x 3x + 3y + y 4y = 5 + 6 11. இதை சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ இஜெட்டுங்கிற மாறியை நீக்கிட்டோம். 4வது சமன்பாட்டிலையும் 5வது சமன்பாட்டிலையும் இஜெட்டுங்கிற மாறி கிடையாது. இப்போது இந்த 2 சமன்பாட்டை எடுத்து ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். இப்போ நம்ம எந்த மாறியை நீக்கலாம்? ஒய்ங்கிற மாறியை நீக்கலாம். இந்த சமன்பாட்டில் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் 4yன்னு இருக்குது. அப்படின்னா 4வது சமன்பாட்டை 4ஆல் பெருக்கணும்னா இதுவும் 4yன்னு மாறிடும். அப்படித்தானப்பா? இப்போ என்ன செய்யணும்? 4வது சமன்பாட்டை 4ஆல் பெருக்கணும். 4வது சமன்பாடு என்ன கிடைச்சிருக்கு? 5x + y = 7. 5 × 4 20. 20x + 4y = 4 × 7 28. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 20x + 4y = 28. 5வது சமன்பாடை அப்படியே எழுதிக்கணும். 3x + 4y = 11. இப்போது ஒய்ங்கிற மாறியை நீக்கணும்னா என்ன பார்க்கணுன்னா அதோட குணகங்கள் ஒன்று போல் இருக்கணும். அதே மாதிரி குறியீடுகள் மாறி இருக்கணும். இங்கே குறியீடு ரெண்டும் ஒன்று போல் இருக்குது, ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ 5வது சமன்பாட்டில் இருக்க குறியீட்டை மாற்றணும். ஒய்க்கு மட்டும் மாற்றக்கூடாது, சமன்பாடு ஃபுல்லாத்துலேயும் மாற்றணும்.
அப்போ -3x -4y -11 எழுதிக்கணும். சரியா? இப்போது +4yயும் -4yயும் கேன்சல் ஆயிரும். 20x -3xனா 17x கிடைக்கும். 28 -11னா 17 கிடைக்கும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? 17x = 17. நமக்கு x மட்டும்தான் தேவை. பெருக்கல்ல இருக்கிற 17 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். x = 17/17. அடித்து கொடுத்தோம்னா ஒரு 17 17 ஒரு 17 17. அப்போ 1 தான் ஆன்சர். x = 1. இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட மதிப்பை 4வது சமன்பாடு இல்லை 5வது சமன்பாடு, இந்த 2 சமன்பாட்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். சரியா? இங்கே நம்ம x = 1 என்பதை சமன்பாடு 4இல் பிரதியிட, சமன்பாடு 4 என்ன கிடைச்சிருக்கு? 5x + y = 7ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸோட மதிப்பு 1. அப்போ 5 × 1 + y = 7. இப்போ 5 + y = 7. நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் தேவை. +5 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -5ன்னு மாறிடும். y = 7 - 5. அப்போ என்ன கிடைக்கிது? y = 2. இப்போ x = 1 y = 2, 2 மதிப்பு கிடச்சிருது. அதை நம்ம 3 மாறிகள் இருக்குல்ல, அந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். இந்த 3 சமன்பாட்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் பிரதியிடணும். இப்போ நம்ம எதில் பிரதியிடலாம்? 3வது சமன்பாட்டில் பிரதியிட்டால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ x = 1 y = 2 என்பதை சமன்பாடு 3இல் பிரதியிட. சமன்பாடு 3 என்னப்பா கொடுத்துருக்காங்க? x + y + z = 6. அப்போ எக்ஸோட மதிப்பு 1 ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 2 ப்ளஸ் z = 6. 2 + 1 என்ன கிடைக்கும்? 3. 3 + z = 6. நமக்கு இப்போ z மட்டும்தான் தேவை. +3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -3ன்னு மாறிடும். z = 6 - 3. அப்போ என்ன கிடைக்கும்? z = 3ன்னு கிடச்சிரும். இப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இஜெட்டோட மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் தீர்வுகள் x = 1 y = 2 z = 3. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.